ஏனார் துணை சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, பல்லவன் கிட்ட அவங்க அப்பா எல்லா உண்மையும் சொன்னதை கேட்டு பயங்கரமாக கோவப்படுற சோழன் வந்துட்டு யோங்கிற மாதிரி அடிக்க கை ஓங்கிருந்தாங்க. நிலா அதை பார்த்து பயந்துடுறாங்க. அதை பார்த்தது ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க அடிக்காமல். இப்போலாம் இந்த விஷயத்த சொல்லித்தான் ஆகணுமா, ஏன் இப்படி அந்த பெயிண்ட்டை போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன்னு கோவமாக வந்து சோழன் வந்து அவங்க அப்பாவை கேள்வி கேட்குறாங்க. நான் என்னடா பண்ணட்டும், அவன் என் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுட்ருக்கான். ஃபோட்டோவை எடுத்து நீங்கள் தானே கொடுத்தீங்க, நானாக கொடுத்தேன், ஃபோட்டோவை கொடுத்துட்டு அவன் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாதுன்னா அப்படின்னு கோவப்பட்டு திட்டிட்டு அவரும் வெளியே போயிருந்தாங்க. பதிலுக்கு பதில் வாக்குவாதம் நடந்துட்டு பல்லவன் அதுக்கப்புறம் ரொம்ப உடஞ்சி போயிருந்தாங்க. பயங்கரமாக அழுறாங்க. அப்போ நான் வந்து உங்கள் தம்பி கிடையாதா, எனக்கு அம்மா வேறையா அப்படின்லாம் வந்து அழுதுகிட்டே அவங்க சேரன்கிட்ட கேட்டுட்ருக்கா. அப்படிலாம் இல்லைடா, நமக்கு அப்பா ஒன்று தானே, இப்போ இதெல்லாம் பேசி என்ன ஆக போகுது, ஒன்றும் கிடையாதுன்னு 3 பேருமே, சேரன், சோழன், பாண்டியன் 3 பேருமே வந்து பல்லவனை சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் பல்லவன் சமாதானமே ஆக மாட்டேங்காங்க. சொன்னதையும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. வெளியவும் வந்துருந்தாங்க பல்லவன். கூடவே வந்துட்டு ஃபஸ்ட்டு சேரனும் பாண்டியனும் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ எங்கள் தம்பி தான், நீ எங்களுக்கு எல்லாம் ஒன்று தான், அதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. இதை உள்ளே வந்து நிலா அழுதுகிட்டே பார்த்துட்ருப்பாங்க. நிலா கிட்ட வந்து சோழன் சொல்கிறாங்க, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாங்க, திடீர்னு ரொம்ப நாள் கழித்து திரும்ப வந்தார். அப்போ நாங்களாம் அப்பா வந்துட்டாருந்தானே சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் கூட வரும்போது ஒரு லேடியையும் பல்லவனையும் கூட தான் கொண்டுட்டு வந்தாங்க. அப்போவே அவன் குழந்தை, அவனை எங்களுக்கு ஃபஸ்ட்டு பிடிக்காது தான், ஆனால் அவனாக வந்து எங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிட்டான். அது பிள்ளைங்கக்கிட்ட எப்படிங்க மூஞ்சி காட்ட முடியும். அதுக்கப்புறம் நாங்களும் அவனை சேர்த்துக்கிட்டோம், ரொம்ப சந்தோஷமாக ஒன்றா தான் இருந்தோம். எங்களுக்கு இப்போ அவனை ரொம்ப பிடிக்கும். இப்போ போய் இந்த உண்மைலாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அழுது ஃபீல் பண்ணிவிட்டு சோழனும் போயிட்டு அவங்க 3 பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிற்பாங்க. அவங்க கூட சேர்ந்து கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமாக 4 பேர் அழறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும் இந்த இடம். அடுத்த சீனில் பல்லவன் காலேஜுக்கு கிளம்பி போகும்போது ஆப்போசிட்டில் அவங்க அப்பா வருவாங்க. அவரை பார்த்து கோவப்பட, என்ன துறைக்கு கோவமா அப்படின்னு வந்து பேச்சு எடுக்கிறாங்க. எதுக்காடி இவ்வளோ நாள் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லலைன்னு கோவமாக கேட்குறாங்க பல்லவன். நீ இப்போ தான் முளைச்சே வந்திருக்க, சின்னதுலேயே உங்ககிட்ட சொல்லணுமா, என்னைக்குனாலும் தெரிய வேண்டிய விஷயம் தானே, உனக்கு தெரிஞ்சிருச்சுல, இப்போ என்ன நடக்க போகுது, நீ அவங்களுக்கு தம்பி தான் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்ருக்க. இது தெரியாமல் நான் அவங்கள எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பேன், அது வேணும் இது வேணும்னு அவங்கக்கிட்ட என்னெல்லாம் நான் கேட்டு வாங்கியிருப்பேன் தெரியுமா, ஆனால் இப்படி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு பல்லவன் இப்போவும் அவங்க அப்பா கிட்ட எமோஷ்னலாக அழுதுட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. சீனில் நிலா அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கிடச்சிரும், நான் வேலைக்கு எங்கேயாவது ஜாயின் பண்ணணும், இதுவே லேட் ஆகிட்டு அப்ளை பண்ணி வைக்கணும், அந்த இடத்துல ஃப்ரெஷர்லாம் எடுப்பாங்களான்னு பேசிவிட்டு அப்புறம் ஃபோனை வச்சுட்டு டைமை பார்க்காங்க. இந்நேரத்துக்கு பல்லவன் வந்திருக்கணுமேன்னு சொல்லிட்டு சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. சோழனும் வந்து என்ன நம்மால் கால் பண்ணதுன்னு சந்தோஷமாக பேச விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல்லவன் வரவே இல்லைன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான்னு சொல்கிறாங்க. இல்லை ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, நான் கால் பண்ணி பார்த்தேன்னு சொன்னதுமே சரி நான் தேடி பார்க்குறேன்னு சோழன் சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் சேரனும் வந்து நிலாவுக்கு கால் பண்ணி பல்லவன் வந்துட்டானான்னு கேட்க, இல்லை வரலண்ணா, இப்போ தான் சோழனுக்கு சொன்னேன்னு சொல்ல, அவன் ஃபோன் வர சுவிட்ச் ஆஃபில் இருக்குமா, சார் நானும் தேடி பார்க்குறேன்னு சொல்லிட்டு சேரனும் தேட போகிறாங்க. பாண்டியன் அவசரமாக வீட்டுக்கு வருவாங்க பைக்கில். பல்லவான் கூப்பிட்டுட்டு உள்ளே போக, இன்னும் வரலை, நான் அண்ணம்மா 2 பேர்ட்டையுமே சொல்லிட்டேன், அவங்க தேடி போகிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னதுமே பாண்டியனும் தேட போகிறாங்க. இதோட எபிசோட் வந்து முடியுது. அடுத்து எப்படி காட்டுவாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல தேடி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் காலேஜ்க்கே போய் விசாரிக்கிறாங்க. அங்கே பல்லவன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்கும் போது, ஏன் நான் எதுவும் பிரச்சனையான்னு கேட்க, இல்லை வீட்டுக்குன்னு வரல, அதான் வந்தோன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சோழன். இன்னைக்கு காலேஜில் ரொம்ப அப்செட்டாக தான் இருந்தான், மத்தியானத்துக்கு மேலேயே கிளம்பிட்டான்னு சொல்ல இதை கேட்டு சோழனும் ஷாக் ஆகுறாங்க. இது ஒரு நாளைக்கான எபிசோடுக்கான ப்ரோமோ. வீடியோஸை பார்க்குறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.